இந்த நாளின் வேத பாடத்திற்குரிய தலைப்பு திரும்ப கட்டும் தேவன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆதியிலே தேவன் சிருஷ்டித்த போது அவைகள் நன்றாய்த்தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஏன் வருகிறது? சாத்தான் அவன் வானத்திலிருந்து தள்ளப்பட்ட போது அவன் பூமிக்கு வருகிறான். அவன் பூமியிலே விழுந்தபடினாலே அந்த பூமி அலங்கோலமானது. அந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறி போனது. ஆனால் கர்த்தர் படைப்பின் காரியங்களை தொடங்கின உடனே மிகவும் எல்லாவற்றையும் நன்காய் இருப்பதாக ஆண்டவர் கண்டார். இந்த பூமி திரும்ப கட்டப்பட்டது. நோவாவின் காலத்திலே ஜலப்பிரளயம் அழித்து போட்டது. ஆனால் திரும்ப ஆண்டவர் இந்த பூமியை ஜலத்தினால் அழிக்க மாட்டேன் என்று ஒரு உடன்படிக்கை செய்து வானவில்லை அதற்கு அடையாளமாக வைத்தார். தீர்க்கதரிசி எரேமியாவை நீ குயவன் வீட்டுக்கு போ என்று சொன்ன பொழுது அங்கே அவன் போன போது அந்த குயவன் கையிலே ஒரு பாண்டம் அலையப்பட்டது. ஆனால் அது கெட்டு போனது. ஆனால் திரும்ப அந்த குயவன் அந்த பானையை தனக்கு விருப்பமானபடி வணைந்தான். இவைகளெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் தேவன் திரும்ப கட்டுகிறார். பேதுரு 3 முறை இயேசுவை மறுதலித்தான். பின்பு அவன் மீன் பிடிப்பதற்கு போய்விட்டான். ஆனால் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு அவன் ஒன்றும் பிடிக்கவில்லை. கர்த்தர் கரையில் நின்றார். அவர்களை வாருங்கள் என்று அழைத்தார். அவர் சொன்ன இடத்திலே அவர்கள் மீன்களை பிடித்தார்கள். அவைகளையும் கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டார். அவர்கள் வந்து பார்த்த பொழுது அப்பமும் தணலில் இடப்பட்ட மீன் அவர்களுக்கு ஆயத்தமாக வைக்கப்பட்டிருந்தது. பின்பு பேதுருவை பார்த்து சாப்பிட்டு முடித்த பின்பு நீ என்னை இவர்கள் எல்லாரையும் பார்க்க நேசிக்கிறாய் என்று கேட்கிறார். அவன் 3 முறை இதே கேள்விக்கு பதில் உரைத்த பின்பு ஆண்டவர் சொன்னார், நீ என்னை பின்பற்றி வா என்று மறுபடியும் அழைக்கிறார். ஆண்டவருடைய ஆட்டுக்குட்டிகளையும் ஆடுகளையும் மேய்ப்பதற்கு பிரதான மேய்ப்பராகிய அவர் முதல் அப்போஸ்தலனாக அங்கு பேதுருவை தெரிந்து கொண்டு அவன் மேல் சபையை கட்டுகிறார். திரும்ப அவனை கட்டினார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும் கூட ஒருவேளை சரிந்து போய், விழுந்து போய், இடிந்து போய், நொறுங்கி போய் குப்பை மேடுகளாக காணப்படுமானால் கர்த்தர் அதை நோக்கி பார்த்தால் அது திரும்ப கட்டப்படும். அவர் நோக்கி பார்த்தால் அந்த காரியங்கள் மாற்றம் பெறும், மறுரூபம் அடையும், மகிமை பெறும். தேவன் திரும்ப கட்டுகிற தேவன். இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் பாவம் செய்தபடியினாலே சிறைப்படுத்தப்பட்டு போனார்கள். அசீரியாவுக்கு போனவர்கள் திரும்ப வந்தார்களா என்று தெரியாது. ஆனால் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனவரை கர்த்தர் 70 வருடம் கழித்து திரும்ப அழைத்து வர ஒரு சித்தம் கொண்டவராக பெர்சிய ராஜா கோரேசுடைய இருதயத்தில் அவர் பேசுகிறார். அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். அவன் என்னுடைய மெய்ப்பன் என்கிறார். அவன் எருசலேமே நீ கட்டப்படு என்று அவன் சொல்லுவான் என்று கர்த்தர் அவனை நியமித்தார். அப்பொழுது அவன் 3 நிலையிலே 3 குழுக்களாக யூத மக்களை திரும்ப அவன் அனுப்புகிறான். முதலாவது வந்த குழுவிற்கு தலைமையாக தாவீதின் வம்சத்திலே பிறந்த செருபாபேல் கிட்டத்தட்ட 50,000 பேரோடு அவன் திரும்பி வருகிறான். அவன் வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறான், பலி செலுத்துகிறான். இதெல்லாம் படித்திருக்கிறோம். இது ஒரு டிப்ளமேட் திங்ஸ் என்று நாம் சொல்லலாம். இது ஒரு அரசியல் சார்பான ஒரு காரியம். இரண்டாவதாக ஒரு 90 வருடங்கள் கழித்து அங்கு அர்த்தசஸ்தா என்ற ஒரு ராஜாவின் கீழ், அகஸ்தியர் ராஜாவின் மகன் அர்த்தசஸ்தாவுடைய தலைமையின் கீழ் அந்த ஆட்சி வருகிறது. அப்பொழுது எஸ்ரா என்ற வேத பாரகனை, ஆஸ்தாரியனை, கிட்டத்தட்ட 1800 லேவியர்களோடு, பாடகர்களோடு, வேத பாரகர்களாக அழைக்கப்பட்டவர்களோடு அவன் 90 வருடங்கள் கழித்து அவன் தலைமையேற்று ஆவிக்குரிய காரியங்களை ஒழுங்குபடுத்த அவன் எருசலேமுக்கு வருகிறான். இது ஒரு டிவைன் திங்ஸ் சம்பந்தமான காரியம். மூன்றாவதாக ஆலயம் கட்டப்பட்டு விட்டது, ஆவிக்குரிய வாழ்க்கை மக்களுக்கு போதிக்கப்பட்டு விட்டது. ஆனால்
சுற்றிலும் அந்த உயரமான அந்த எருசலேம் நகரம் பாதுகாப்பற்ற நிலையிலே சுவர்கள் இடிந்து கிடக்கிறது. அதை கட்டுவதற்கு ஆண்டவர் நெகேமியா என்ற அருமையான ஒரு நபரை அனுப்புகிறார். இந்த நபர் எஸ்ரா வந்ததற்கு பின்பான ஒரு 10-12 வருடங்கள் கழித்து அவர் வருகிறார். ஆனால் வரும் பொழுது நிறைய வேலையாட்களை அழைத்து வருகிறார். கட்டிடம் கட்டுகிறவர்கள், வாசல் கதவுகளை போடுகிற தச்சர்கள், இவர்களை அவர் அழைத்து கொண்டு வருகிறார். இங்கு நாம் பார்க்க வேண்டிய சிந்திக்கிற ஒரு புஸ்தகம் நெகேமியாவின் புஸ்தகம். மொத்தம் 13 அதிகாரங்கள் இருக்கின்றன. இதில் முதல் அதிகாரத்திலே ஒரு தனி மனிதன் தரிசனத்தை அவன் பெறும் பொழுது அது எவ்வளவு பெரிய பாதிப்பை, மாற்றத்தை, ஒரு இம்பாக்ட், ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை, முன்னேற்றங்களை அது கட்டளையிடுகிறது என்பதை நான் பார்க்கலாம். தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. தரிசனம், விஷன் என்பது என்ன? தேவன் செய்ய விரும்புகிற ஒரு காரியத்தை பெற்றுக் கொள்வதுதான் தரிசனம். இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை கண்ட பொழுது மனதுருகி, இவர்கள் மெய்ப்பினில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களாய் சிதறப்பட்டவர்களாய் இருக்கிறார்களே, இவர்கள் மீட்கப்படும்படியாக நீங்கள் அறுவடையின் எஜமான நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள் என்கிறார். வேண்டிக் கொண்டவர்கள் தரிசனம் பெறுகிறார்கள். அது என்ன தரிசனம்? ஆத்தும தரிசனம். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற தரிசனம். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்ததான காரணம் ஒருவனும் கெட்டு போகக்கூடாது, எந்த மனுஷனும் கெட்டு போகக்கூடாது. ஏனென்றால் எல்லா மனிதர்களும் தேவ சாயலால், தேவ ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டவர்கள், தேவ சித்தத்தை செய்ய நியமிக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்களுக்கு தேவன் கொடுத்த சுதந்திரம் என்ற தனி மனித சுதந்திரம் அவர்களை தாறுமாறாக வழிதப்பி திரிய பண்ணிற்று. ஒரு குழந்தை கையிலே ஒரு பொருளை பயன்படுத்த கொடுத்தால் அது உடைத்து விடுகிறது. அதே போல தனி மனிதனுக்கு சுதந்திரத்தை கற்றுக் கொடுத்தார். சகல விருட்சத்தின் கனியை நீ புசிக்கலாம், இந்த பூமியை ஆண்டு கொள்ளலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம் என்று சொன்ன பொழுது, சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தபடினால் ஏவாள் அதை புசித்து ஆதாமுக்கு கொடுத்தால் அவனும் வஞ்சிக்கப்பட்டான். பாவம் அவர்களை வஞ்சித்து விட்டது. இப்பொழுது அவர்கள் தேவனுடைய சமூகத்தை இழந்து போனார்கள். ஆனால் அவர்களை திரும்ப பெறும்படியாக தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை கிறிஸ்து இயேசுவை மனிதனாக அனுப்பினார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவர்களை மீட்கும்படி, சாத்தானுடைய கிரியில் அழிக்கும்படி இயேசு கிறிஸ்து மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அவருடைய தரிசனம் எல்லாரும் மீட்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். ஆகினால் தான் வேதம் சொல்லுகிறது, தனக்கு முன்பாய் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக மனிதனுக்கு தரிசனம் என்பது அவசியம். நெகேமியாவுக்கு தரிசனம் எவ்விதமாக கிடைத்தது என்றால், அவனுடைய சகோதரன் ஆனானி இன்னும் ஒரு சில யூதர்கள் எருசலேமில் திரும்பி வந்தார்கள். இவன் இருந்த இடம் சூசான் அரண்மனை. இந்த சூசான் அரண்மனை அகஸ்வேரு ராஜாவின் மற்றொரு மனைவிக்கு பிறந்த மகன் அர்த்தசஸ்தா அவனுடைய ராஜ்யத்தின் கீழ் இருந்த பொழுது அந்த சூசான் அரண்மனையிலே நெகேமியா பானபாத்திரக்காரனாக இருந்தான். இந்த அகஸ்வேரு ராஜா எஸ்தர் ராஜாத்தி இருந்த இடம் சூசான் அரண்மனை. இங்கு மிக உண்மையான ஒரு வேலையை அவன் செய்து கொண்டிருந்தான் நெகேமியா. அவனுடைய வேலை ராஜாவுக்கு திராட்சை ரசத்தை பிழிந்து சுவையூட்டும்படியாக எந்த விதமான கலப்படங்களோ விஷமோ இல்லாதபடிக்கு பத்திரமாய் அதை பாதுகாத்து கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பை அவன் உண்மை முத்தமாய் செய்தான். அந்த வேளையிலே ஆனானி என்ற அவனுடைய சகோதரன் வந்து சொல்கிறான், மீந்திருக்கிறவர்கள் எருசலேமிலே இருக்கிறவர்கள் மகா தீங்கை அனுபவிக்கிறார்கள். இப்பொழுது ஜெருபாபேல் வந்தாயிற்று, எஸ்ரா வந்தாயிற்று, ஆனால் வருடங்கள் 90 வருடங்கள் ஆகியும் அங்கு மகா தீங்கை அவர்கள் அனுபவிக்கிறார்கள், நிந்தையை அனுபவிக்கிறார்கள். எருசலேம் அலங்கம், மதில், கோட்டை அது இடிக்கப்பட்டு கிடக்கிறது, அதனுடைய வாசல்கள் எல்லாம் அக்கினியால் சுத்தரிக்கப்பட்டு கிடக்கிறது என்று சொன்ன பொழுது இதை கேட்ட உடனே அவனுக்கு இங்கிருந்தே அந்த எருசலேமை குறித்த ஒரு தரிசனம் கிடைக்கிறது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கிடவன் என்று கர்த்தர் அதனால் தான் சொன்னார். அவன் கேட்டான், உட்கார்ந்து அழுதான், சில நாளாய் துக்கித்தான்,
உபவாசித்தான், மன்றாடினான், பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபித்தான். இன்றைக்கு தரிசனம் வரும் பொழுது ஒரு மனிதனை அது மிகவும் பாதிப்புக்குள்ளாக கொண்டு வருகிறது. அவன் அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கு. சில நாளாய் அவன் துக்கித்துக் கொண்டே இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதற்காக அவன் உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்தான் என்று பார்க்கிறார். அவன் ஏறெடுத்த விண்ணப்பம் என்ன? பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உண்மையில் அன்பு கூர்ந்து உடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்வோம். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது 2 காரியங்கள் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஒன்று, தேவன் பரிசுத்தர். 2, நாம் பாவிகள். இந்த 2 காரியங்களும் பிரத்யட்சமாக தேவ சமூகத்தில் வெளிப்படுத்தப்படும். எரேமியா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது, நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாக நடந்தோம், கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். நீங்கள் கட்டளை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவையின்படி செய்வீர்களானால் நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு அவர்களை கொண்டு வருவேன் என்று மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். தேவரீர் மீட்டுக் கொண்ட உமது ஜனங்கள் இவர்கள் தானே, இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க உதவி செய்தருளும் என்று சொல்லி நான் பிரார்த்தேன் என்று நெகேமியா எழுதுகிறார். இந்த புஸ்தகமானது நெகேமியாவுடைய பர்சனல் டைரியிலிருந்து எழுதப்பட்டவைகள், எடுக்கப்பட்டவைகள். 1 நாளாகமும் 2 நாளாகமும் எஸ்ரா, நெகேமியா, இந்த புஸ்தகங்கள் எல்லாம் எஸ்ராவால் எழுதப்பட்டதாக வேத வல்லுநர்கள் சொல்கிறார். அதிகாரம் 2 கர்த்தர் இந்த அர்த்தசஸ்தாவுடைய இருதயத்தை எவ்விதமாக நெகேமியாவின் தரிசனத்தின்படி திருப்புகிறார் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். அர்த்தசஸ்தாவின் 20ஆம் வருடம் இங்கு சூசான் அரண்மனையிலே திராட்சரசம் கொடுக்கிற நெகேமியாவின் முகம் துக்கமாய் நிறைந்திருக்கிறது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். அப்பொழுது ராஜா சொல்கிறான், இது மனதின் துக்கமே, உனக்கு வியாதி இல்லையே என்று சொல்லி உன்னுடைய காரியம் என்ன என்று அவன் கேட்கிறான். அப்பொழுது நீ கேட்கிற காரியம் என்று ராஜா கேட்டதற்கு உடனடியாக நெகேமியா செய்தது, நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினேன் என்று சொல்லி, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ், மிகவும் சில நொடிகளிலே கர்த்தாவே எனக்கு உதவி செய்ய ராஜாவோடு பேசும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். இங்க காரியம் என்ன? தேவனோடு ஒரு நெருக்கமான உறவு என்பதுதான் ஜெபம். அது பல நிலைகளிலே இருக்கிறது. நான் படுத்து நித்திரை செய்தேன், என் இருதயமோ விழித்திருந்தது என்பதுதான் ஜெபம். ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறார், நான் அவரை அறிந்திருக்கிறேன், ஆகையினால் என் காரியங்களை அவரிடத்தில் நான் பேசுவேன் என்பதுதான் ஜெபம். நாம் மணவாட்டி என்று அழைக்கப்படுகிறோம், தேவன் மணவாளன் என்று அழைக்கப்படுகிறான். மணவாட்டி மணவாளனிடத்திலே பேசுவதுதான் ஜெபம். அப்பொழுது ராஜா அவை பார்த்து நெகேமியா சொன்னது, என் பிதாக்கள் கல்லறையுள்ள பட்டணத்தை நான் கட்டும்படி, அந்த மதில்களை இடிந்து போன மதில்களை கட்டும்படி யூதா தேசத்துக்கு என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்ன பொழுது, அப்பொழுது ராஜாத்தையும் உடன் இருக்க ராஜா கேட்கிறார், உன் பிரயாணம் எத்தனை நாள்? நீ எப்பொழுது திரும்பி வருவாய்? ஏன் நீ திரும்பி வருவாய் என்று கேட்கிறார் என்றால், நெகேமியாவை போல பானபாத்திரக்காரன் கிடைப்பது அறிவு. அவன் மேல் ஒரு பிரியம், அவன் மேல் ஒரு மரியாதை, அவன் மேல் ஒரு அன்பு, அவன் மேல் ஒரு பாசம் ராஜாவுக்கு இருந்தபடினாலே, நீ போய் உன் காரியத்தை சேர்ந்து சொல்லாதபடிக்கு நீ போய் வா என்று சொல்கிறார். உன் பிரயாணம் எத்தனை நாள்? உன் காரியங்களை முடித்து நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்கிறார். நெகேமியா 13ஆம் அதிகாரத்திலே நெகேமியாவுடைய வருகை திரும்ப சூசான் அரண்மனைக்கு வந்ததாக நாம் பின்பு பார்ப்போம். இவ்வளவு காலம்தான் செல்லும் என்று நானும் ராஜாவுக்கு சொன்னேன் என்று நெகேமியா சொல்கிறான். ஏற்கனவே அவன் திட்டமிட்டு விட்டான் எவ்விதமாய் பேச வேண்டும். இவ்வளவு ஞானமுள்ள ஒரு தலைவனாக நெகேமியா இருந்தார். நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகளை என்னை வழிவிட்டு அனுப்ப கடிதங்கள் தாருங்கள். அது மட்டுமல்ல, ராஜாவின் வன பாதுகாவலன் ஆசாப்புக்கு என்னை கடிதம் கொடுங்கள். அவனிடத்துல நான் தேவாலயத்தின் கதவுகள் போடவும் நகரத்தின் அலங்க வேலைகளை செய்யவும், நான் தங்கப்போகிற வீட்டுக்குரிய மரங்களை பெற்றுக்கொள்ளவும் அவருக்கு ஆசாப்புக்கு எனக்கு கடிதம் கொடுத்தால் அதை அவர் எனக்கு தருவார் என்று சொன்னபடினாலே அவைகள் கொடுக்கப்பட்டன. அதற்குரிய காரியங்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டன. மட்டுமல்ல, இராணுவ சேர்வைக்காரரின் குதிரை வீரரையும் அர்த்தசஷ்டா நெகேமியாவுக்கு பாதுகாப்பாக அனுப்புகிறார். அவன் போகும் இடமெல்லாம் எதிர்ப்பட்டவர்களை யாரும் எதிர்க்கவில்லை, அவர்களுக்கு விரோதமாக எழும்பவில்லை. காரணம், அர்த்தசஷ்டா அனுப்பின அந்த கடிதங்களும் அந்த போர் வீரர்களும்
பதிலாக இருந்தார்கள். இங்கு வந்தவுடனே 3 நாட்கள் அவன் ஓய்வு பெறுகிறான். எஸ்ராவும் அதே போல 3 நாட்கள் ஓய்வு எடுக்கிறான். ஆனால் அதே வேளையிலே இடிந்து போன அலங்கத்தை கட்டுவதற்கு ஒருவன் வந்தான் என்று கேள்விப்பட்ட மோவாபியனாகிய சன்பல்லாத்தும் அம்மோனியனாகிய தொபியா என்ற 2 ஆளுகை செய்த கொண்டிருந்த நபர்கள் நெகேமியாவுக்கு விரோதமாக எழும்ப தொடங்குகிறார்கள். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் பவனி வந்த பொழுது, இதோ உலகமே இவருக்கு பின்னால் போயிற்று என்று சொல்லி பரிசேயரும் சதுசேயரும் மனம் வெம்பினார்கள். அவர்களுக்கு மரியாதை போய்விடும் என்று அவர்கள் பயந்தார்கள். அதே போலத்தான் சமாரியாவின் ஆளுநராக இருந்த சன்பல்லாத்தும் அவனுக்கு உதவியாயிருந்த அம்மோனியனாகிய தொபியாவும் அவருடைய ஆளுகை போய்விடுமே என்று சொல்லி அவர்கள் அஞ்சினவர்களாய் நெகேமியாவின் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் இரவிலே 3 நாள் கழித்து எழுந்து 12 மணிக்கு மேல் அவன் போயிருக்க கூடும். நகர சோதனை செய்கிறான். பள்ளத்தாக்கின் வாசல் வழியா புறப்பட்டு வலுசற்ப குறவை கடந்து குப்பமேடு வாசலுக்கு வந்து அவன் இடிந்தவற்றை பார்வையிட்டு ஊரணி வாசல் அண்டைக்கும் ராஜாவின் குளத்தண்டைக்கும் போய் ஆற்றோரமாய் இறங்கி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் வந்து விட்டதை ஒருவருக்கும் அவன் அறிவிக்கவில்லை. கர்த்தருடைய காரியங்களை செய்யும் பொழுது அதை நாம் மனதிலே வைத்து ஆண்டவரிடத்திலே மாத்திரம் சொல்லி செயல்பட வேண்டும். மரியாள் தனக்கு அறிவிக்கப்பட்டதை தன் இருதயத்திலே வைத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு தன் கனவை வெளிப்படுத்தினபடினாலே அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். அவனுடைய தாய் தப்பனால் அவன் கடிந்து கொள்ளப்பட்டான். காரியங்களை மறைக்கிறது விவேகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய காரியங்கள் தேவனால் கொடுக்கப்படும் பொழுது அந்த காலம் நிறைவேறும் வரைக்கும் நாம் மனதிலே வைத்திருக்க வேண்டும். அதை வெளிப்படுத்தும் பொழுது சாத்தான் அதை அபத்தமாக்க வாய்ப்பு உண்டு. ஆகினால் தேவனுக்கு நமக்கு உள்ள அந்த காரியங்கள் அவைகள் வேறு மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய தேவையில்லை. அதைத்தான் இங்கு நெகேமியா செய்தியை பார்க்கிறோம். யாருக்கும் அவன் அறிவிக்கவில்லை. ஆனால் அதே வேளையிலே பாரம் அவனுக்கு உண்டாயிற்று. இதை எவ்விதமாய் கட்ட வேண்டும் என்ற யோசனைகள் கிடைத்தன. யூதர்கள், ஆசாரியர்கள், பெரியவர்கள், அதிகாரிகள், வேலைக்காரர் யாவரையும் அழைத்து அவரை நோக்கி நெகேமியா சொல்கிறான், இப்பொழுது அர்தசஷ்டாவின் நியமிக்கப்பட்ட எருசலேமின் ஆளுநராக நெகேமியா இருக்கிறபடினாலே அவனுடைய அதிகாரத்திற்கு ஜனங்கள் கீழ்ப்படுகிறார்கள். அப்பொழுது ஜனங்களை நோக்கி நெகேமியா, நாம் இனி நிந்தைக்குள்ளா இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள். என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறது. ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளை கேளுங்கள் என்று சொல்லி அதை அறிவித்த பொழுது அவர்கள் எல்லாரும் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். தேவன் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அதனதன் காலங்களில் அதனதன் காரியங்களை யார் யாரை கொண்டு செய்ய முடியுமோ அவர்களை கொண்டு தேவன் சிறப்பாக செய்கிறார். இங்கு ஆலயம் செருபாபேலால் கட்டப்பட்டது. ஆவிக்குரிய வாழ்க்கை இஸ்ராவால் கட்டப்பட்டது. இப்பொழுது சுற்றுப்புற அத்திலே இருக்கிற சுவர்கள், மதில்கள் பாதுகாப்புக்காக நெகேமியாவால் கட்டப்படுகிறது. மக்கள் அதற்கு தோள் கொடுத்தார்கள். ஆனால் இதை கேள்விப்பட்ட சன்பல்லாத், தொபியா மற்றும் அவனோடு இணைந்த அரபியனாகிய கேஷேம், இவ் 3 பேரும் சேர்ந்து பரியாசம் பண்ணி அவர்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். ராஜா அனுப்பின நபரை குறித்து அவர்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள் என்று கேட்கிறார்கள். இன்றைக்கும் கூட நாம் கிறிஸ்தவத்தை குறித்து சொல்லும் பொழுது நீங்கள் தவறு செய்வீர்கள் என்று சொல்லி எதிர்க்கிற நபர்கள் அனைவரும் எழும்புகிறார். இதை கண்டு நாம் பயந்து நடுங்கி அஞ்சி அமைதியாகிவிட்டோமானால் நற்செய்தியை அறிவிப்பது யார்? பேதுருவையும் யோவானையும் பிரதான ஆசாரியர் அவருடைய சேனை வீரர்கள் அழைத்து பயமுறுத்தி இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்ட பொழுது, அவர்களை அணைகள் அடித்த பொழுது, அவருடைய நாமத்திற்காக தாங்கள் நிந்திக்கப்படவும் துன்பப்படவும் பாக்கியவான்களாக எண்ணி அவர்கள் தைரியமா போய் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார். இன்றைக்கு நமக்கு விரோதமான அச்சுறுத்துதல்கள் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாது, இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க கூடாது. ஆனால் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நம்பர் 25 என்ன சொல்லுகிறது? அரசியலமைப்பு சட்டம் 25 விதமாய் சொல்லுகிறது, தாங்கள் நம்புகிற விசுவாசிக்கிற சமயத்தை குறித்து பேசுவதற்கு ஒவ்வொரு இந்தியனுக்கும் அதிகாரம் உண்டு, உரிமை உண்டு. ஆனால் இதை நாம் மறந்து விடுகிறோம். அச்சுறுத்தல்களுக்கும் பயமுறுத்தலுக்கும் நாம் அஞ்சி அமைதியாக இருக்கிறோம். அதன் விளைவாக இன்றைக்கு ஜனங்கள்
இயேசு கிறிஸ்து அறியாமல் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு காரியம் என்ன? எதிர்ப்புகள் வருகிறது. ஆனால் அதற்கு நெகேமியாவின் மறுமொழி, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராக நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவருடனே சொன்னேன் என்றார். கான்ஃபரண்டிங் த கான்ஃபிளிக்ட். எதிர்ப்புகளை, பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும், சவாலை சந்திக்க வேண்டும், பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும். கோலியாத்தை சந்திப்பதற்கு அங்கு எருசலேமிலே சவுலும் படை வீரரும் ஒருவரும் ஆயத்தமா இல்லை. ஆனால் தாவீது கோலியாத்தை வீழ்த்தினார். இன்றைக்கு சந்திக்க வேண்டும். மிகப்பெரிய மலை போன்ற பிரச்சனைகளா இருந்தாலும், பயமுறுத்தல் இருந்தாலும், அச்சுறுத்தல் இருந்தாலும், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு கேடகமா இருப்பார். அன்றைக்கு ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமாய் இருக்கிறேன் என்று ஆபிரகாமை தைரியப்படுத்தினார். இன்றைக்கு 365 முறை பயப்படாதேங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வருடத்தின் நாட்கள் அவ்வளவுதான். அத்தனை ஒவ்வொரு நாளுக்கு ஒரு பயப்படாதே என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பயம் வேதனை உள்ளது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. பயப்படுகிறவன் தேவ அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்பதுதான் நமக்குரிய காரியம். ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்த கட்டளையிடப்பட்ட போது அவன் பயப்படவில்லை. அவன் போனான், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பின்பு நான் திரும்பி வருவேன் என்று சொல்லி போனான். அதே போல ஈசாக்கை அவன் திரும்ப கொண்டு வந்தான் என்று பார்க்கிறோம். ஆகினால் தைரியம் நமக்கு அவசியம். பயப்படுதல் வேதனையானது, அது நமக்கு தேவையில்லை. இங்கு நெகேமியாவை போல தைரியத்தோடு செயல்பட்டால்தான் மதில் கட்டப்படும், திருச்சபைகள் கட்டப்படும், வீடுகள் கட்டப்படும், வாழ்க்கை கட்டப்படும். இன்றைக்கு உடைந்து போன மனதோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக மக்கள் இருக்கிறார்கள். நொறுங்குள்ளதும் நறுங்குள்ளதுமான ஆவியை கர்த்தர் புறக்கணியாதவர், மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறவர், தள்ளப்பட்டவர்களை சேர்த்துக் கொள்ளுகிறவர். ஆகினால் அவர்களை யார் சந்திப்பது? அவருடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டுமே. அதற்கு நெகேமியாவை போல நமக்கு தைரியம் வேண்டும். 3ஆம் அதிகாரத்திலே பிரதான ஆசாரியன் யார் யாரெல்லாம் கட்டுகிறார் என்று சொல்லி ஒரு எண்ணிக்கை அவர் கொடுக்கிறார். 4ஆம் அதிகாரத்திலே இடையூறுகள் வருகிறது. அந்த எதிரிகள் பிரச்சனை செய்கிறார்கள். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை பரியாசம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? வழிவிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டரித்து போடப்பட்ட மண்பீடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக அவன் சொன்னான். எவ்வளவு பரியாசம், எவ்வளவு கேள்விப்பார். கிறிஸ்து பரிகசிக்கப்பட்டார். நீ தேவனுடைய குமாரனை ஆனால் திருவிழுந்து இறங்குவா என்று சொல்லி அவரை பரிகசித்தார்கள். ஆனால் அவர் பரியாசக்காரர்களுக்கு அவர் செவி கொடுக்கவில்லை. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராது என்று வேதம் நம்மை அழைக்கிறது. இடும்பும் அகம்பாவும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். அவர்களுக்கு செவி கொடுத்தால் நாம் மனக்கிலேசம் பெற்று விடுவோம். ஆகினால் அவளுக்கு செவி கொடாதபடிக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் அருகே நின்று அவன் சொல்கிறான், அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவருடைய கல் மதில் இடிந்து போகும் என்று பரியாசம் பண்ணினார். அப்பொழுது நெகேமியா மாறுத்தரமாக, எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக் கொடுங்கள். கட்டுகிறவர்களுக்கு மனமடிவு உண்டாக பேசினார்களே, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துவதாக ஜெபம் பண்ணுங்க என்று சொன்ன இயேசு கிறிஸ்து இந்த வேளையில் நாம் நினைக்க வேண்டியிருக்கிறது. விதமாகத்தான் நெகேமியா ஜெபித்தான். இந்த சன்பல்லாத் தொபியா அவர்களுக்காக அவன் ஜெபிக்கிறான். அங்கு பழைய ஏற்பாட்டில் என்ன பார்க்கிறோம்? அவர்கள் தீமை செய்கிறவர்களுக்கு தண்டனை வந்தது. புதிய ஏற்பாட்டிலே தீமை செய்கிறவர்களுக்கு ரட்சிப்பு வர ஆண்டவர் ஜெபிக்கும்படி சொல்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் கிறிஸ்தவத்தை அழகாக வரையறுக்கிறது. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கிரகாம் ஸ்டெயின்ஸ் என்ற அருமையான ஒரு குஷ்டரோகத்தை சுகமாக்கிற மருத்துவர், அவரும் 2 அருமையான சிறு பிள்ளைகளும் ஜீப்பிலே தூங்கிக் கொண்டிருந்தபோது ஒடிசாவிலே கிறிஸ்தவத்துக்கு எதிரான கும்பல் நெருப்பை வைத்து அவர்களை எரித்து போட்டது. ஆனால் கிளாடி ஸ்டெயின் என்ற அவருடைய துணைவியார் சொன்னார், கிறிஸ்து எனக்கு மன்னித்தது போல நான்
என் கணவரை என் பிள்ளைகளை எரித்தவர்களை மன்னிக்கிறேன் என்று சொன்னார். இதுதான் இந்த புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவுடைய காரியங்கள். நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது, ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாய் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமின் அலங்கு வேலை வளர்ந்தெறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பலா, தொபியா, அராபியர், அம்மோனியர், அஸ்தோத்தியர் கேட்டபோது மிகவும் எரிச்சலானார்கள். இன்றைக்கு முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லப்படும். நம்முடைய வாழ்க்கையிலே வேலை செய்கிற இடத்திலே, போகிற இடத்திலே, பயணம் செய்கிற இடத்திலே, ஒரு உணவகத்திலே சாப்பிடும் போது கூட, ஒரு கடையிலே பொருட்களை வாங்கும் போது கூட சில ஜனங்கள் நம்மோடு தேவையில்லாமல் எரிச்சலோடு பேசுவார்கள். நம்மோடு அவர் பகை உணர்வோடு காணப்படுவார்கள். காரணம், அவர்களுக்குள்ளாய் கிரியை செய்கிற அசுத்த கிரியைகள் நம்மோடு மோதுகிறது. அதைத்தான் இங்கு பார்க்கிறோம். அவர்கள் மிகவும் எரிச்சலானார்கள். எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் அவர்கள் கட்டுப்பாடு பண்ணினார்கள். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். யூதர்கள் மிகவும் சோர்ந்து போனார்கள். ஒரு புறம் எதிர்ப்பு வருகிறது, இன்னொரு புறம் கடுமையான வேலை. சுமைகாரர்கள் பலன் குறைந்தபடினாலே மண்மேடு மிச்சமா இருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்ட இயலாதவர்களா இருக்கிறோம் என்று வருத்தத்தோடு சொன்னார். எவ்வளவு நெருக்கமான சூழ்நிலை நெகேமியா. ஒருபுறம் எதிரிகளின் ஏளன பேச்சுக்கள், மறுபுறம் வேலை செய்தவர்களுடைய பலன் குறைவு. ஆனால் இரண்டையும் அவன் சந்திக்க வேண்டி வந்தது, சமாளிக்க வேண்டி வந்தது. இன்னர் கான்ஃபிளிக்ஸ் அண்ட் அவுட்டர் கான்ஃபிளிக்ஸ். நாம் ஊழியத்திலே வரும்போது நம்முடைய வீட்டிலே சில பிரச்சனைகள் தோன்றும். நமக்கு அன்பானவர்கள் வியாதிப்படுவார்கள். நாம் சில வேளை வேலை செய்கிற இடத்திலே பலவிதமான நெருக்கடிக்குள் கடந்து செல்வோம். இவைகளெல்லாம் சத்துரு நமக்கு கொண்டு வருகிற எதிர்மறையான சூழ்நிலைகள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயிக்க சொன்னார். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் வைத்திருக்கிற விசுவாசத்தினால நல்ல போராட்டத்தை போராட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினால் எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். அவைகளை நாம் சந்தித்து பழக வேண்டும். ஓடி ஓடி ஒளிந்து கொண்டே இருந்தோம், ஆனால் கோழையாகி போய்விடுவோம். நாம் சேனைகளின் கர்த்தருடைய படை வீரர்கள். நாம் தைரியமாய் விசுவாசத்திலே நின்று உறுதியாய் நின்று எதிர்க்க வேண்டும், மேற்கொள்ள வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால் நாம் இந்த பூமியிலே வெற்றி வீரர்களாக, முற்றிலும் ஜெயங்கொள்ளவர்களாக வைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கு சத்துருக்கள் கொந்தளித்து வேலையை ஓய பண்ணுகிறேன் என்கிறார்கள். வேலை செய்கிறவர் பலன் குறைந்து போகிறார்கள். இந்த காலகட்டத்திலே 10 விசை யூதர்கள் அவர்கள் பயமுறுத்துவதை குறித்து நெகேமியாவிடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நெகேமியா ஒரு தீர்மானத்துக்குள் வருகிறார். பட்டயங்கள், ஈட்டிகள், வில்லுகள் பிடித்திருக்கிற ஜனங்களை அலங்கத்திற்கு பின்னாக குடும்பமாக நெகேமியா நிறுத்தின பின்பு அவர்களை நோக்கி அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், மகத்துவம் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதர சகோதரிகளுக்காக, உங்கள் குமாரர் குமாரத்திகளுக்காக, உங்கள் மனைவிகளுக்காக, உங்கள் வீடுகளுக்காக யுத்தம் பண்ணுங்கள் என்றார். இன்றைக்கு நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழும் பொழுது நாம் முதலாவது கர்த்தரை சேவிக்க வேண்டும், இரண்டாவது நம் குடும்பத்தை சேவிக்க வேண்டும், மூன்றாவது நாம் பணி செய்கிற இடத்திலே இந்த தேசத்துக்காக, நாட்டுக்காக சேவை செய்ய வேண்டும். இதுதான் நம்முடைய அழைப்பு. அது ஒரு யுத்தமான காரியம்தான். அதைத்தான் அவர் திரும்ப சொல்கிறார். ஆண்டவரை நினைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் சகோதர சகோதரிகளுக்காக, உங்கள் குமாரர் குமாரத்திற்காக, உங்கள் மனைவிகளுக்காக, உங்கள் வீடுகளுக்காக யுத்தம் பண்ணுங்கள் என்றார். இன்றைக்கு நாம் அதிகாலமே எழுந்து கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து இந்த காரியங்களை வைத்து ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் நமக்காக ஒரு யுத்தம் செய்வார், நமக்கு வெற்றியை தருவார். பதிலுரை அறிந்த சத்துருக்கள் தடுமாறினார்கள். தேவன் அவர்கள் ஆலோசனை அபத்தமாக்கினார் என்று நாங்கள் அறிந்து வேலை செய்ய அலங்கத்துக்கு திரும்பினோம். பாதி பேர் வேலை செய்ய, மீதி பேர் யுத்த ஆயத்தத்தில் நின்றோம். அதிகாரிகள், பிற யூதர்கள் பின் நின்றார்கள். அலங்கம் கட்டுகிறவர்கள், சுமை சுமக்கிறவர்கள், சுமையற்றவர்கள் ஒரு கையில் வேலையும் மறுகையில் ஆயுதம் பிடித்தவர்களாக நிலையில் இருந்தார்கள். கட்டுகிறவர்கள் பட்டயத்தை இடுப்பிலே கட்டி கொண்டவர்களை வேலை செய்தார்கள். எக்காலம் ஊதுகிறவன் என் அண்டையிலே நின்றான். நான் அலங்கத்தின் மேல் சிதறப்பட்ட தூரமாய் இருக்கிறபடினாலே எக்காலம் துணைத்த எங்களோடு கூடுங்க என்று அழைப்பு கொடுத்தேன் என்று நெகேமியா சொல்கிறார். பின்பு கடைசியா ஒரு வார்த்தை சொல்கிறார், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். இதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். அன்றைக்கு கோலியாத்தை வீழ்த்த செல்லும் முன்பாக தாவீது சொன்ன வார்த்தை இதுதான்.
இராணுவங்களின் சேனைகளின் கர்த்தர். அவருடைய நாமத்தினாலே கோலியாத்தை தாவீது எதிர்கொண்டான். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நாமம் மரணத்தை, பாதாளத்தை, சாத்தானை, பிசாசை ஜெயித்த நாமம், உயிர்த்தெழுந்த நாமம். அந்த நாமத்தினாலே நாம் ஜெயம் பெறுவோம். அவர்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் பிசாசானவனை ஜெயித்தார்கள் என்றபடி வெற்றி நமக்கு பரிசீலிக்கப்பட்டிருக்கிறது, நியமிக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினால் அவை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். நாங்கள் ராத்தங்கினோம், வஸ்திரங்களை களையவில்லை, ஆயுதம் மற்றும் தண்ணீர் இருக்கிற காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக கிழக்கு வெளுக்கும் நேரம் முதல் நட்சத்திரங்கள் காணும் மட்டும் ஈட்டிகளை பிடித்தவர்களாக இந்த வேலைகளை செய்தோம் என்று சொல்கிறார். அடுத்து பொருளாதார ஒரு பிரச்சனை வருகிறது. ஆவிக்குரிய பிரச்சனை ஒரு புறம், சரீர பிரச்சனை ஒரு புறம், எதிர்ப்புகள் ஒரு புறம். இது போக பொருளாதார பிரச்சனை. என்ன பிரச்சனை என்றால், எஸ்ரா செருபாபேல் எஸ்ரா காலங்கள் இருந்த பொழுது அந்த காலங்களிலே கட்டப்படாத நிலையிலே ஜனங்கள் உணவிற்காக கஷ்டப்பட்டார்கள். பஞ்சம் தலை தூக்கி இருந்த காலம். அப்பொழுது செழுமையிலே வந்தவர்கள், வியாபாரம் செய்து வந்தவர்கள், பணம் வைத்திருந்தவர்கள் கஷ்டப்படுகிற மக்களுக்கு தானியம் கொள்ள கடன் கொடுத்தார்கள். 1% ஒரு வட்டியா இருந்தாலும் அந்த வட்டி தானே. வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 15:5 தன் பணத்தை வட்டிக்கு கூடாதவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. கடன் கொடுப்பது என்பது அது தேவன் சொல்லியிருக்கிறார், நீங்கள் கடன் கொடுப்பீர் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் வட்டிக்கு கொடுப்பீர் என்று சொல்லவில்லை. வட்டிக்கு கொடுப்பது என்பது லாபத்தை வைத்து, அது ஏற்கனவே வாங்கினவன் கஷ்டத்தில் இருக்கிற போது அவனை வருத்தி அவனிடத்திலே நாம் பெற்றுக்கொள்வதை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, பணத்தை வட்டிக்கு கூடாதவன் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அப்பொழுது நெகேமியா அந்த 1% வட்டியையும் அவள் பெற்ற பணத்தையும் நீங்கள் திருப்பி கொடுத்து விடுங்கள், ஜனங்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது கொடுத்தவர்கள் அதற்கு இசைந்தார்கள். நீங்கள் ஆணையிட்டு கொடுங்கிற பொழுது ஆணையிட்டு கொடுத்தார்கள். இந்த வார்த்தையை நிறைவேற்றாத மனிதனை அவன் வீட்டிலும் அவன் சம்பாதித்திருந்தது தேவன் உதறி போட கிடவர், அவன் வெறுமையாய் போவானாக என்ற பொழுது சபை ஆமேன் என்றார்கள். கர்த்தரை துதித்தார்கள். ஜனங்கள் இந்த வார்த்தையின்படியே செய்தார்கள். பொருளாதார பிரச்சனையை இவ்விதமாக நெகேமியா நீக்கி போட்டான். அதிபதிகள் வாங்குகிற படியை நான் யூதாவின் ஆளுநராக நியமிக்கப்பட்ட அந்த அர்த்தசஸ்தா ராஜாவின் 20ஆம் வருடம் தொடங்கி 32ஆம் வருடம் வரை 12 வருடம் நான் வாங்கவில்லை என்று அவர் சொல்கிறார். நெகேமியா எருசலேமின் ஆளுநர். அங்கு வசூலிக்கப்படுகிற தீர்வை வரியிலிருந்து அவருக்கு ஒரு ஹானரோரியம், ஒரு ஊதியம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த ஊதியத்தை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. காரணம், என் மக்கள் கொடுக்கிற வரியிலிருந்து, என் மக்கள் கொடுக்கிற தீர்விலிருந்து நான் எனக்கு சம்பளத்தை பெற நான் விரும்பவில்லை என்று சொல்லி அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். எவ்வளவு ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு தலைவன் பாருங்கள். அது மட்டுமல்ல, அங்கு சூசான் அரண்மனையிலிருந்து வந்த பொழுது அவனுக்கு இருந்த செல்வாக்கு உண்டு. 150 குடும்பங்களுக்கு அவன் தன்னுடைய சுய சம்பாத்தியத்தினாலே அவன் ஆதரிப்பு கொடுத்தான். அந்த 150 குடும்பங்கள் நெகேமியாவின் கைபலனை சார்ந்திருந்தன. இவ்விதமாக அந்த அலங்கத்தின் வேலையிலே விடாது நெகேமியா நின்ற பொழுது அவன் ஒரு காரியத்தை சொல்கிறான், ஒரு வயலையாவது நாங்கள் கொள்ளவில்லை. இன்றைக்கு ஆவிக்குரிய தலைவர்கள், தேவனால் நியமிக்கப்படுகிற தலைவர்கள் தங்களுக்கென்று செயல்படக்கூடாது என்பதை நெகேமியாவுடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்கிறோம். கேயாசி நாகமானுடைய வஸ்திரங்களையும் அவன் பெற்றுக்கொண்டு திரும்பின பொழுது எலிசா சொல்கிறான், ஒலிவத்தோப்புகளையும் வயல்களையும் வாங்குகிறதுக்கு இது காலமா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரையும் வாங்குறதுக்கு இது காலமா என்று கேட்கிறான். இது என்ன காரியம் என்றால், கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் பொருளாசையற்றவர்களாக பணாசையற்றவர்களாக இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர்கள் அவிதமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு போதுமானவராய் இருப்பார். இங்கு அவிதமாக நெகேமியா ஒரு வயலை கூட தன்னுடைய பேரில் அவன் போட்டுக் கொள்ளவில்லை. எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாயிருந்து அவர்கள் கையிலே அப்பவும் திராட்சரசமும் 40 சேக்கல் வெள்ளியும் வாங்கி வந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர்கள் முதலாக ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். நானும் தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை.
ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு என் கைகளினால் நான் உழைத்து சாப்பிட்டேன் என்று பவுல் சொல்கிறார். விதமாக உண்மையான ஊழியர்கள் சாட்சியா இருக்கிறார். பிரெஞ்ச் மிஷனரி பிரேயர் பென்ல பேட்ரிக் ஜாஸ்பா என்ற அருமையான ஒரு பொது செயலர் இருந்தார். அவர் தனக்குரிய அதிகாரத்தை முழுமையாய் பயன்படுத்தாதபடி பவுல் சொன்னது போல, நான் எனக்குரிய அதிகாரத்தை முழுமையாய் பயன்படுத்தாமல் உங்களுடைய சந்தோஷத்துக்கு சகாராய் இருக்கிறேன் என்று சொன்னதுபடி அவர் 2ஆம் வகுப்பிலே தான் புகை வண்டியிலே பயணம் செய்வார். ரயில் பயணத்தை 2ஆம் வகுப்பு பெட்டியில தான் பயணம் செய்வார். ஒரு காக்கி பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டிருப்பார், ஆஃப் பிளாக் போட்டு, மிக எளிமையா இருப்பார். ஆனால் அவர் ஜெனரல் செக்ரட்டரி. எளிமையா இருக்கிற அவர் ஜபத்திலே ஒரு வல்லமையுள்ள மனுஷனா இருந்தபடினாலே அந்த இயக்கம் மிக சிறப்பாய் செயல்பட்டது. இன்றைக்கு அப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ள தியாகம் செய்கிற நபர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யூதர் மூப்பருமான 150 பேரும் எங்களை சுற்றிலும் இருக்கிற புரஜாரத்தின் நிலையத்தில் வந்தவர்களும் என் பந்தியில் சாப்பிட்டார்கள் நெகேமியா சொல்கிறார். உபசரிப்பதுதான் ஒரு ஆவிக்குரிய தலைவனின் மிக முக்கியமான ஒரு காரியம். ஆபிரகாம் 3 பேரை உபசரித்தான். பெத்தானியாவிலே இயேசு கிறிஸ்துவையும் 12 சீஷர்களையும் மரியாள் மார்த்தாள் லாசர் உபசரித்தார்கள். இந்த உபசரிப்பு மிக முக்கியமானது. நெகேமியா சொல்கிறார், என் பந்தியில் 150 பேரும் சாப்பிட்டார்கள். எவ்வளவு பேர் சாப்பாடு போட வேண்டியது இருப்பார். இந்த ஜனங்கள் பட்ட பாடு கடினமா இருந்தபடியால் அதிபதிகள் வாங்குகிற படியை நான் வாங்கவில்லை என்று சொல்லி அவர் எழுதுகிறார். என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று அவர் செபிக்கிறார். பின்பு எதிர்ப்புகளை மேற்கொண்ட நெகேமியா அலங்கத்தை கட்டி முடிக்கிறார். சிறப்பு ஒன்றுமில்லாதபடிக்கு எல்லாம் அடைக்கப்படுகிறது. சன்பல்லா, துபியா, அரபியனான கேஷம் மற்ற பகைஞர்கள் கதவு போடாதிருக்கையில் ஆள் அனுப்பி, நாம் ஓனோ பள்ளத்தாக்கிலே இருக்கிற கிராமங்களில் ஒன்றில் ஒருவரை ஒரு கண்டு பேசுவோம் வாருங்கள் என்று கூப்பிட்டார்கள். நாங்களோ என்ன சொன்னோம்? அங்கு நாங்கள் வர இயலாது என்று சொன்னோம். நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறனால் அது மெனக்கெட்டு போவானேன் என்று சொன்னான். சவுல் ராஜாவை கர்த்தர் முதலாவது தெரிந்து கொண்ட பொழுது பேலியாளின் மக்கள் சொன்னார்கள், இவனா நம்மை ரட்சிக்கப் போகிறான் என்று. சவுலோ காது கேளாதவனை போல் இருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு அநேக காரியங்கள் வரும் பொழுது நாம் செவி கொடாமல் இருப்பது நல்லது, செவி கொடாத போல இருப்பது நல்லது. இங்கு பில்லி கிரஹாம் அவர் அச்செய்தியை உலகமெங்கும் பறைசாற்றின பொழுது அமெரிக்க மக்கள் அவர் மேல் பிரியம் கொண்டு அவரை தங்களுடைய நாட்டின் ஜனாதிபதியாக நியமிக்க விரும்பினார்கள். அப்பொழுது அவர் இதே வார்த்தையை சொன்னார், நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறனால் அது நினைக்கட்டு போவானேன் என்ற நெகேமியா சொன்ன வார்த்தையை சொல்லி அவர் தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்திலே நினைத்து நின்றார். அவர்கள் இந்த பிரகாரமாக 4 தரம் நெகேமியாவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். ஆனால் இதற்கு மறுமொழியாக இதே மாறுபடுத்த நெகேமியா சொல்லி அனுப்புகிறார். 5ஆம் தரம் வேலைக்காரவசமாக முத்திரை போடாத ஒரு கடிதத்தை அனுப்பி, நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள், அலங்கம் கட்டி அவர்களுக்கு ராஜாவாக போகிறீர்கள், அர்த்தசஸ்தா ராஜாவுக்கு செய்தி எட்டும், எனவே நாம் ஒருவரோடு ஒருவர் ஆலோசனை பண்ணுவதற்கு நீர் வர வேண்டும் என்று மறுபடியும் எழுதினார்கள். அதற்கு அப்படி அல்ல, அவை உம்முடைய மனோராஜ்யமே ஒளிய வேறல்ல என்று சொல்லி அனுப்பினேன் என்று மாறுத்தரமாக சொல்கிறார். திரும்ப திரும்ப வம்புக்கு இழுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் விலகி போய்கொண்டே இருக்கிறார். மூடனுடைய முகத்துக்கு விலகி போ, அறிவுள்ள உதவிகளை அங்கே நீ காணா என்றபடி சில வேளைகளில் நாம் விலகி போக வேண்டிய காரணம். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான், பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான் வேதம் சொல்லியிருக்கிறதா. ஏனால் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்றபடி நெகேமியா தீமையோடு எதிர்த்து நிற்காதபடி விலகி போனார். அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போகும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆனாலும் கர்த்தர் எங்கள் கையில திடப்படுத்தியல் என்று சொன்னபோது அவர் திடப்படுத்தினார். இதிலே பொய்த்திற்கு ஒருத்தன் செமேயா என்றவனை கைக்கூலி கொடுத்து நெகேமியாவிடத்திலே நெகேமியா அவனை போய் பார்த்து அவன் சொல்கிறான், தேவாலயத்து கதவுகளை நாம் பூட்டுவோம், வாரும், இரவிலே உண்மை கொன்று போட வருவார்கள் என்று பொய்த்திற்கு தரிசனம் சொல்கிறான். அவன் கைக்கூலி வாங்கினபடினால அப்படி பேசினான். இன்றைக்கும் கூட ஊழியத்திலே பொய் தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். நாம் பரிசுத்த வேதாகமத்தை தெளிவாக அறிந்திருந்தால் ஒழிய இவர்களை இனம் கண்டுபிடிக்க இயலாது. வேத வசனங்களை தெளிவாக அறிந்திருப்போமானால் பரிசுத்த ஆவியானவர் தவறான காரியங்களை நமக்கு வெளிக்காட்டுவார். அதனால் நாம் ஒருவன் வஞ்சியாதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். 52 நாளைக்குள்ளே அலங்கம் கட்டப்பட்டு முடிந்தது. மட்டுமல்ல, அவருடைய பகைவர்கள் இது தேவனால் கைகூடி வந்தது என்று அறிந்து கொண்டார்கள்.
தொபியாவோ என்னை பயப்படுத்தும்படி கடிதம் எழுதினார் என்று நெகேமியா ஆசுகிறார். இப்பொழுது எல்லாம் முடிந்தது. இப்பொழுது மக்களை குடியேற்ற செய்ய வேண்டும். என்ன செய்யலாம்? அலங்கம் கட்டப்பட்டது, கதவுகள் போடப்பட்டது, வாசல் காவலாளர்கள், பாடகர்கள், லேவியர்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள். என் சகோதரன் ஆனானி, அரண்மனை தலைவன் அனனியா இருவரும் எருசலேமின் காவல் விசாரணைக்காரனாயினர் என்று நெகேமியா எழுதுகிறார். காவலாளர் அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிராக நிறுத்தப்பட வேண்டும் என்று நிலை ஏற்படுத்தப்பட்டது. வம்ச அட்டவணைப்படி 42,360 பேர் சபையாராக இருந்தனர். 7,337 வேலைக்காரர்கள் இருந்தார்கள். 245 பாடகர்கள் இருந்தார்கள். இவ்விதமாக அந்த சமுதாயம் சீரமைக்கப்பட்டது. திரும்ப தேவன் கட்டி நிறுத்தினார். இதைத்தான் ஆமோஸிலே நாம் வாசிக்கிறோம். ஆமோஸிலே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிற ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை இங்கு நிறைவேறது நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். நாம் இழந்து போனதை திரும்ப கர்த்தர் தருவார். தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், அவன் கர்த்தரிடத்தில் எப்பொழுதும் விசாரிக்கிறவனா இருந்தான். இந்த தண்டை நான் தொடரட்டுமா என்று கர்த்தரிடத்திலே கேட்பான். இதை நான் செய்யட்டுமா என்று கேட்பான். இன்றைக்கு நாம் நம்முடைய சுயபுத்தின் மேல் சாயாமல் நாம் போகும் வழியெல்லாம் கர்த்தரை நினைத்துக் கொள்ளும் பொழுது, அவரிடத்திலே உத்தரவு கேட்கும் பொழுது, அவரிடத்திலே ஆலோசனை பண்ணும் பொழுது, அவருடைய வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது, அவருடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்யும் பொழுது நமக்கு எல்லாம் அனுகூலமாய் கைகூடி வரும். மக்களை குடியேற செய்யும்படியாக வம்ச தலைவர்கள் அவரிடத்திலே தங்க காசுகள், வஸ்திரம், வெள்ளி மற்றும் ஆசாரியர்களுடைய வஸ்திரத்தை அவர்கள் கொடுத்து, இப்பொழுது ஆலயம் செயல்பட வேண்டும், மக்கள் வாழ வேண்டும் என்ற நிலையிலே அவர்கள் மற்றவருடைய உதவியை பெற்றுக் கொள்கிறார்கள். இவ்விதமாக ஆசாரியர், லேவியர், வாசல் காவலாளர், பாடகர், ஜனங்களில் சிலர், நெதனிமியர், இஸ்ரவேலர் அனைவரும் தங்கள் தங்கள் பட்டணங்களிலே குடியேறினார்கள். இவ்விதமாக யூதா சீரமைக்கப்பட்டது. தேவன் திரும்ப கட்டினார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை ஆமோஸிலே சொன்னபடி அவர் திரும்ப சீர்படுத்தி திரும்ப கட்டி அதை நிலை நிறுத்தினார். எஸ்ராவின் ஊழியம் இருக்கிற பொழுது ஜனங்கள் மனம் திரும்பதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது எஸ்ரா வருகிறார். எஸ்ரா ஏற்கனவே இருக்கிறார். அவரை ஜனங்கள் வரும்படி அழைக்கிறார்கள். எங்களுக்கு நீ நியாய பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வந்து அதை எங்களுக்கு படிப்பீங்கன்னு சொன்ன பொழுது எஸ்ரா அதை வாசித்த பொழுது ஜனங்கள் செவி கொடுத்தார்கள். வேதபாரனை எஸ்ரா மரத்தால் செய்யப்பட்ட பிரசங்கம் படைத்தவன் என்று அவன் பிரசங்கித்த பொழுது அவன் அருகே மற்ற வேதபாரகர் மூப்பர்கள் நிற்கிறார்கள். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்த போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். இன்றைக்கு வேத புஸ்தகத்திற்கு கனத்தை கொடுக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை நாம் மதித்து கீழ்ப்படிய வேண்டும். வேத புஸ்தகத்தை அவன் திறந்த பொழுது ஜனங்கள் எழுந்து நின்றார்கள், கனப்படுத்தினார்கள். அப்போது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாய் கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். ஊழியர் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளக்கினார்கள். ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தையை கேட்ட பொழுது அழுதார்கள். ஏன் அவர்களுக்கு அழுகை வந்ததென்றால், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியாக இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குவதற்கும் பிரயோஜனமுடையவர்களாக இருக்கிறது என்று சொல்லி நாம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கிறோம். இங்கு கர்த்தருடைய வசனம் எந்த பட்டயத்திலும் கூர்மையான பட்டயமாக கணுக்களை துளைக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாக யோசனையில் வகையறுக்கிறதாக இருக்கிறபடினாலே ஜனங்கள் பாவ உணர்வு அடைந்தார்கள், பரிசுத்த உணர்வு அடைந்தார்கள், நன்றி உணர்வினாலே அவர்கள் அழுதார்கள். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும் என்று சொல்லி பவுல் தீமோத்தேயு ஒரு பிஷப்பா இருக்கிறபடினால, ஓவர்சியரா இருக்கிறபடினால அவருக்கு சொல்கிறார், திருவசனத்திலே பிரயாசப்படுகிறவர்கள், உபதேசத்திலே பிரயாசப்படுகிறவர்கள், இவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும் என்று சொல்லி
5 வகையான ஊழியங்கள் இருக்கிறது. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர். இந்த போதகர் என்ற கடைசி நிலையில இருக்கிற அந்த ஊழியர்கள் தான் திருச்சபையை, இயக்கங்களை, குடும்பங்களை அலங்கரிக்கிறவர்கள், சீர்படுத்துகிறவர்கள், மிளிர பண்ணுகிறவர்கள். நிலக்கரி அது சிறுக சிறுக வெட்டி எடுத்து அது வைரமாக மாறுவது போல ஒரு திருச்சபை மணவாட்டியாய் திருச்சபை தன்னை ஆயத்தம் பண்ணினார் என்பது இந்த உபதேசங்களையும் திருவசனங்களை கொண்டு போதிக்கிற போதகர்களாலே நடத்தப்படுகிறது. ஜனங்கள் எல்லாரும் நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது அழுதபடியால் திர்சாதா என்றால் ஆளுநர் என்று பொருள். திர்சாதாவாகிய நெகேமியாவும் வேதபரனாகிய எஸ்ராவும் ஜனங்களுக்கு விலைக்கு கட்டின லேவியரும் சகல ஜனங்களும் வைத்து சொல்கிறார்கள், இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் எஸ்ரா அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். பிரசங்கில என்ன வாசிக்கிறோம்? நன்மை செய்வதும் மகிழ்ச்சியா இருப்பதையும் தவிர இந்த பூமியில ஒரு நன்மையும் இல்லை என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களா இருப்பதனால மகிழ்ச்சியா இருப்பதுதான் நம்முடைய அடிப்படை காரியம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சிலுவிலே சகலத்தையும் செய்து முடித்து விட்டார். எதற்காக? நாம் சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக, நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பதற்காக, நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள் கழிவுற வேண்டும் என்பதற்காக. அதனால தான் பவுல் சொல்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்கிறேன். பேதுரு எழுதுகிறார், கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார், அவங்க கவலைகள் அவர் மேல் வைத்து விடுங்கள், மகிழ்ச்சியா இருங்கள் எழுதுகிறார். லேவியரும் ஜனங்கள் எல்லாரும் அவர்களை அமர்த்தி, அழாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் என்று அவர்களும் சொன்னார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். விருந்து சந்தோஷத்துக்கென்று உண்டாக்கப்படும். கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாம் விருந்துகளை செய்து நம்முடைய அயலகத்தாரை, நமக்கு எதிர் வீட்டாரை, அருகாமையில் இருக்கிறவர்களை, தெருவில் இருக்கிறவர்களை அழைத்து நம்முடைய வீட்டிலே நல்ல ஒரு விருந்து கொடுக்கலாம். காரணம், அது அவர்களை சிந்திக்க வைக்கும். நம்முடைய உணவு அவர்களை சந்தோஷப்படுத்தும், நம்முடைய ஐக்கியம் அவர்களை பலப்படுத்தும். அவர்களில் ஒரு சிலர் கேட்பார்கள், கிறிஸ்து ஏன் பிறந்தார், என்ன காரியம் என்று கேட்பார். ஆகையினால் இப்படிப்பட்ட பண்டிகைகள், இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கும் கூட கிறிஸ்துமஸ் ஏன் வருகிறது என்று சொல்லி நாம் பத்திரிகைகள், செய்தித்தாள்களிலே கட்டுரைகள் எழுதலாம். இன்னும் தொலைக்காட்சியில் அநேகர் பேசுகிறது போல வாய்ப்பு இருந்தால் அதிலே கூட நாம் கிறிஸ்து பிறந்த நோக்கத்தை வெளிப்படுத்தலாம். இந்த சந்தோஷத்தை கொண்டாட அவர்கள் போனபடியினாலே மறுநாளிலே ஜனத்தின் சகல வம்ச தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதபரன இஸ்ராயேலிடத்தில் கூடி வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திர 7ஆம் மாதத்தின் பண்டிகையிலே கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறதை கண்டார்கள். 7ஆம் மாதத்திலே கூடார பண்டிகை நடத்த வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இதனால் அவர்கள் மலைகளுக்கு போய் ஒளிவ கிளைகள், காட்டு ஒளிவ கிளைகள், மிருது செடியின் கிளைகள், பேரிச்ச மட்டைகள், அடர்ந்த மரக்கிளைகளை கொண்டு வந்து தங்கள் வீடுகள் மேலும் முற்றங்களிலும் ஆலய பிரகாரங்களிலும் தண்ணீர் வாசல் வீதியிலும் எப்பிராயும் வாசல் வீதியிலும் கூடாரங்களை போட்டார்கள். அதனாலே அதிலே அவர்கள் கூடாரத்துக்குள் வந்து குடியிருந்து யோசுவா நாட்களில் நின்று போன அந்த கூடார பண்டிகையை குறித்து அவர்கள் சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். அது ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் என்கிறோமே, அதை போலத்தான் 7 நாளும் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். இஸ்ரவேலர் இந்த வேளையிலே அவர்கள் ஒரு காரியத்துக்குள்ளாக வந்தார்கள். தங்களை இன்னும் தாழ்த்த வேண்டும், பரிசுத்தமாக்க வேண்டும். அவர்கள் தங்களை உணர்ந்து கொண்டபடினாலே அவர்கள் உபவாசம் இருந்து ரெட்டு உடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு அவர்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு நெருங்கி சேரும்படி வந்தார்கள். இஸ்ரவேல் சந்ததியார் மறுஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்ட பின்பு கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். பின்பு லேவியர் கர்த்தரை துதித்து எகிப்திலிருந்து கானானுக்கு வழிநடத்தின அதிசயமான அந்த நடத்துதலை விவரித்து அவர்களுக்கு பேசினார்கள். உணர்வடைந்த ஜனங்கள் கர்த்தரை துதித்தார்கள். தங்களது தற்போதைய பெருக்கடியும் இக்கட்டையும் சொல்லி உடன்படிக்கை செய்து அதற்குரிய காரியங்களிலே ஆசாரியர்கள் முத்திரையிட்டார்கள். யார் யாரெல்லாம் முத்திரை போட்டார்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து ஒரு காரியம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தில் 27 வசனங்களில் அவருடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் நியாய பிரமாணத்தையும் சகல நியாயங்களையும் கை கொள்ளவும், ஓய்வு நாளை ஆசரிக்கவும், அந்நிய சம்பந்தத்தை செய்யாதிருக்கவும்,
அந்நிய சம்பந்தங்களிலே களவாதிருக்கவும் சகல கடன்களையும் விட்டு விடுவதாகவும் ஆணையிட்டு பிரமாணம் பண்ணினார்கள். சகல கடன்களை திரும்ப போய் கேட்காதபடிக்கு அவைகளை விட்டு விடுகிறேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணினார்கள். பலி செலுத்தவும் தேவனுடைய ஆலய வேலைக்கு காணிக்கை கொடுக்கவும் அவர்கள் ஆணையிட்டுக் கொண்டார்கள். நிலத்தின் பெயரிலே அவர்கள் தசமபாகம் செலுத்த முன்வந்தார்கள். தானியம், திராட்சரசம், எண்ணெய் ஆகியவற்றை கொடுத்து ஆலயத்தை நாங்கள் இனி பராமரியாமல் இருப்பது இல்லை என்று திட்டம் பண்ணி கொண்டார்கள். இந்த ஓய்வு நாள் ஆசரிப்பது என்பது என்ன? 7ஆம் நாளிலே கர்த்தர் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6 நாள் தேவன் படைத்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்ன காரியம்? மனிதன் ஒரு நாள், வாரத்திலே 7 நாட்களிலே ஒரு நாள் கட்டாயமாக ஆவிக்குரிய காரியத்திலே அதிக தீவிரம் கொண்டு குடும்பத்தோடு அந்த ஓய்வு நாளை அனுசரிப்பது என்பது பழைய ஏற்பாட்டில் நியமிக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலே உயிர்த்தெழுதலின் நாள் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அரசாங்கம் விடுமுறை கொடுத்திருக்கிறபடினாலே அந்த நாளை நாம் ஓய்வு நாளாக வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அது சாபத் டே கிடையாது. அது ரெஸ்ட் எடுக்கிற ஒரு நாள். சாபத் என்பது அது 7ஆம் நாள், அது சனிக்கிழமை. அது பழைய ஏற்பாடோடு முடிந்து போனது. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் என்று சொல்வது மகா பெரிய தவறு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. வாரத்தின் 1ஆம் நாளிலே இயேசு உயிர்த்தெழுந்தார். அந்த நாள் உலகம் முழுவதும் கர்த்தருடைய திட்டத்தின்படி விடுமுறை கொடுக்கப்படுகிறது. சில முஸ்லிம் நாடுகளிலே வெள்ளிக்கிழமை கொடுக்கிறார்கள். அந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் ஆலயத்திற்கு செல்வது, வீட்டிலே அமர்ந்து பிள்ளைகளோடு மனைவி கணவனோடு அமர்ந்து ஓய்வெடுத்து வசனங்களை தியானித்து அன்றைக்கு ஓய்வு பெறுவது மிக மிக அவசியம். ஞாயிற்றுக்கிழமையும் நாம் வேலை செய்து கொண்டிருந்தோமானால் ஆயுசு நாட்கள் குறுகி போகும், வியாதிகள் வேதனைகள் பெருகி போகும், குடும்பத்திலே சண்டை சச்சரவு கூடி போகும். அந்த ஒரு நாள் நாம் மிகவும் ரிலாக்ஸ்டா ஆண்டோடைய சமூகத்துல இருக்கிற ஒரு நாள். அந்த நாளை நாம் கர்த்தருடைய சமூகத்திலே குடும்பத்தோடு பிள்ளைகளோடு அற்புதமாக செலவழிக்கிற கர்த்தர் கொடுத்த ஒரு ஏது. அந்த நாளிலே எந்த வேலைகளும் இருக்கக்கூடாது. பணம் சம்பாதிக்கிறேன் ஓவர் டைம் பார்க்கிறேன் என்று சொல்லி அநேக தங்கள் வருத்தி கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்த்தது. கர்த்தரை விசுவாசிப்போம், அவனுடைய தேவைகளை சந்திப்பார் என்பதுதான் விசுவாசம். பின்பு எருசலேமிலே யாரெல்லாம் குடியிருந்தார்கள் என்ற விவரத்தை நெகேமியாவும் இஸ்ராவும் கொடுத்திருக்கிறார்கள். ஆசாரியரும் லேவியரும் தங்களை சுத்தம் பண்ணிக் கொள்கிறார்கள். ஜனத்தையும் பட்டண வாசல்களின் அலங்கத்தையும் அவர்கள் சுத்தம் பண்ணுகிறார்கள். பாடகர்கள், வாசற் காவலாளர்கள், அவர்களுக்குரிய பங்குகள் சில நாட்கள் நிறுத்தப்பட்டு விட்டன. அது நெகேமியா பின்பு அர்த்தசஸ்தாவை பார்க்க போயிருந்த காலம் கிமு 423 அல்லது 424 வருடத்திலே அவர் எருசலேமை விட்டு அர்த்தசஸ்தாவை பார்க்க போயிருந்த காலத்திலே நெகேமியா நியமித்த பாடகர்களுக்கும் வாசல் காவலர்களுக்கும் உரிய பங்கு சேரவில்லை. ஆனால் அவர் திரும்ப வந்த பிறகு அவைகளை திரும்ப கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நிலைப்படுத்துகிறார். போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று வேதம் சொல்லி இருக்கிறது. யாக்கோபிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அடுத்தவருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு சேனையின் கர்த்தருடைய காதிலே அது பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு பாடகர் வாசற்காவலருக்கு என்று நெகேமியா நியமித்த அவருடைய பங்குகளை அங்கிருந்தவர்கள் ஏனோதனோடு விட்டு விட்டார்கள். ஆனால் அதை அவன் கண்டித்து அதை திரும்பவும் நிலைப்படுத்துகிறான். ஜனங்கள் மோசேயின் புஸ்தகத்தை வாசித்த பொழுது அம்மோனியர், மோவாபியர் கானான் பயணத்தில் அப்பவும் தண்ணீர் தராதபடிக்கு சபைக்கு அவர்கள் எதிராக நின்றபடியால் அவர்களை உட்படலாகாது என்று ஒரு தீர்மானம் எடுக்கப்படுகிறது. ஆகையால் அம்மோனியரும் மோவாபியரும் எருசலேமின் பகுதியிலிருந்து அவர்கள் நீக்கப்படுகிறார்கள். அவர்களை பிரித்து விட்டார்கள். அப்பொழுது நெகேமியா பெர்சியா போய் சென்று திரும்பினபடினாலே அங்கு தேவாலயத்திலே அங்கு அம்மோனியனாகிய தொபியாவுடைய ஒரு அறை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறை அவன் பயன்படுத்தி கொண்டிருந்தான். அங்கு போய் அங்கிருந்த எல்லாவித பொருட்களையும் எடுத்து நெகேமியா வெளியே எரிந்து விடுகிறான். அந்த அறை சுத்திகரிக்கப்படுகிறது. இவ்விதமாக கிறிஸ்துவை, தேவனாகிய கர்த்தரை விசுவாசிக்காத நபர்களை நாம் சிறிது தூரத்திலே வைக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இங்கு பங்கு கொடுக்காமல் கைவிடப்பட்ட லேவியர், பாடகர் திரும்பவும் நிலைப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களுக்குரிய பங்குகள், அவர்களுக்குரிய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நெகேமியா நியாயம் செய்கிறார். தசமபாகம், ஓய்வு நாள், விவாகத்தின் புறக்கணிப்பு, இவைகளை குறித்து வலியுறுத்துகிறார். பின்பு இறுதியாக அவர் ஜெபிக்கிறார், என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று ஜெபிக்கிறார். அற்புதமான ஒரு ஜெபம்.
ஒரு அருமையான ஒரு டெமோக்ராட்டிக் லீடரை பார்க்கிறோம். ஒரு தெய்வீக சுபாவத்தில் லீடராக எஸ்ராவை பார்க்கிறோம். அரசியல் தலைவராக செருபாபேலை பார்க்கிறோம். இங்கு எல்லா காரியங்களையும் வெளியே போய் வீட்டுக்குரிய காரியங்கள், நாட்டுக்குரிய காரியங்களை விசாரிக்கிற நபராக நேர்மையாக பார்க்கிறோம். இன்றைக்கு 3 விதமான நபர்கள் நம்மை சுற்றிலும் இருக்க வேண்டும். வீட்டிலும் சரி, ஆலயத்திலும் சரி, நிர்வாக காரியங்களும் சரி. டிப்ளமேட்ஸ் இருக்க வேண்டும், டிவைன் திங்ஸை எம்பசைஸ் பண்றவங்க இருக்க வேண்டும், இந்த டெமோக்ராட்டிக் ஒர்க்கில் ஈடுபட்டு வெளியே போய் காரியங்களை செய்கிறவர்கள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எந்த இடமும் சிறப்பா இருக்கும். அது சபையானாலும் சரி, இயக்கங்களானாலும் சரி, வீடானாலும் சரி. இந்த 3 வகையான நிலைப்பாட்டிலே ஒவ்வொருவரும் இருந்தால் அவர்களை நாம் ரெகக்னைஸ் பண்ணி அக்னாலஜ் பண்ண வேண்டும், அவர்களை அங்கீகரிக்க வேண்டும், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். கர்த்தர் இன்றைக்கு நெகேமியா என்ற அருமையான தலைவனோடு கொண்டு நம்மோடு நிறைய காரியங்களை பேசியிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேத பாடம் இத்தோடு முடிந்தது.